ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு ஃபேமிலியோட பவானிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ அங்கே பவானி ரீச் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் கீழே இறங்கி வெளியே எல்லோரும் வராங்கன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தா இறந்துட்டாங்க, அதுக்கு தான் திதி கொடுக்க பவானிக்கு வந்தோம். அங்கே ஒரு ஐயர்கிட்ட பேசணும். நீங்கள் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்க, எல்லா திங்ஸும் நானே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் 5:30 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால விடிஞ்சிடுச்சு. அங்கே எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு பூஜை செய்கிறதுக்கு உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஒருத்தர் ரெடி பண்ணாங்க. பூஜை பண்ணுறதுக்கு இன்னொரு ஐயர் வருவாங்க, அவங்க தான் இவங்க எல்லாம். இது எங்கள் பெரிய மாமனாரும் எங்கள் மாமனாரும் சேர்ந்து திதி 2 பேருமே தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் பொட்டு வைக்க சொன்னாங்க, அதனால அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த கயிறு கொடுத்தாங்க, அது அவங்க பெரிய மாமனார் தான் திதி கொடுப்பாங்க, அதனால் அவங்களுக்கு போட்டு விட்டாங்க. எல்லோரும் நீர் வச்சுக்க சொல்லிட்டாங்க, வச்சுட்டோம். அப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு அரிசி கொடுத்தாங்க, ஹோமத்துலேயே போட சொன்னாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து அதில் போட்டோம். இப்போ திதி ஆற்றுல விட சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போக சொன்னாங்க. அங்கே போய் கோயிலில் எந்த ஒரு பொருளும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பெரிய அத்தி மரம் இருந்துச்சு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உள்ளே சாமி கும்பிட உள்ளே போயிட்டோம். சிவன் கோயிலுக்கு தான் வந்தோம். அங்கே எல்லா விதமான சாமியும் இருந்துச்சு. மனசு நிறையா திருப்தியாக கும்பிட்டோம். இப்போ இங்கே ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விளக்கு வச்சு இங்கே எல்லாம் பஜனை பாடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. கோவிலுக்கும் வந்தாவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அங்கே சாமி தீர்த்தம் தண்ணி வந்துச்சு. அது என் ஹஸ்பண்ட் எனக்கு தெளித்து விட்டு அவரும் தெளிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக மறுபடியும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம், பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ இதுதான் எங்கள் ஃபேமிலி. பார்க்கிங் ஏரியா வந்துச்சு. அங்கே பஸ்ஸுக்கு 50 ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இதுதான் பவானி ஆறு. பாருங்கள், தண்ணி எவ்வளோ நிறைய இருக்குது. கூட்டமும் நிறைய வந்ததுங்க. நாங்கள் காலையில் 2:30 மணிக்கே கிளம்புனோம். சேரவே மணி 5 மணி ஆகிடுச்சு. வர வழியில் ஹோட்டல்லையே பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ பருப்பு குழம்பும் சாப்பாடும் தான் செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ உளுந்த வடை தான் செஞ்சுட்டு இருக்கோம், இனிப்பு போட்டு. அது இப்போ 3 மட்டும் தனியாக படசலுக்கு ரெடி பண்ணி தனியாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு கார வடை அதே மாதிரி தான் தனியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு மீதி வரவங்களுக்கெல்லாம் வைக்கணும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம். என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல, அதனால் சாமிலாம் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.